ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு, வேக வேகமாக விவேகமாக விறுவிறுப்பாக கிளம்பி வராரு. எதுக்குடா இப்படி கிளம்பி வராருன்னு பார்த்தா, இங்கே பார்வதி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. காலிங் பெல் அடித்தா பார்வதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணேனே ஒரே சங்கடமாக போயிடுச்சு பார்வதிக்கு. பார்வதி கிட்ட துருவி கேள்வி கேட்குறாரு. ஏன் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மீன மேலே தான் சந்தேகப்படுவீங்களா? நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குவோன்னு ட்ரை பண்ணுறாரு. தான் கண்ணா போட்டு வாங்குறாரு, கண்ணா மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் குண்டாண்டியோடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே, நான் மாட்ட மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா மாட்ட மாட்டியா, இரு உனக்கு ஸ்கெட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ்க்கு புகார் கொடுக்கலாம்ல, வாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு கூப்பிட ஐயோ அது என் பணம் இல்லைப்பா, அவங்க அம்மா பணப்பா, அதுவும் நீங்கள் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கினதுக்காக வக்கீல் கொடுத்த பணப்பான்னு போட்டு உண்மையை உடச்சிட்டாங்க. உடச்சதுக்கப்புறமா வந்து சீபர் ஒரு கோவம் அப்படியே வேகமாக கிளம்பி இங்கே வெளியே வந்தவர், சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்தவர் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. அதாவது மொத்த ஃபேமிலியும் நடு வீட்டில் நிற்க வச்சு, அதாவது இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, இப்படி இருப்பாங்கன்னு பண்ணுவாங்கன்னு தெரியுமா, ஏய் சுற்றி விளைக்காதீங்கடா, சுற்றி விளைச்சி மூக்கத்தோட உங்கள் ஃபேமிலியில் ஒரே வேலையாக போயிடுச்சு, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மீனா ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் என்ன நம்பலையா, நான் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க குமரி அழுவ, நீங்கள் ரவியும் ஸ்ருதியும் நீங்கள் எப்படி நீ மீனாவை சந்தேகப்படலாம்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் மீனாவை சந்தேகப்படல, எங்கள் அம்மா தான் 2 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி உண்மையை போட்டு டப்புன்னு உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருன்னு முடிக்கிறாங்க. ஆமாண்டா நான் காசு வாங்கினேன் தான், அதுக்கு என்ன இப்போ அந்த காசு தான் காணும், எப்படி போச்சுன்னு தெரியல, இவதாவது 2 இருப்பாய், அது எப்படி எங்கள் காசை நாங்களே எடுத்துருப்போம், கொஞ்சம் கூட குற்றவாளிச்சியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாமலை நீ கேவலமானவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கேடு கெட்டவனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேவலமாக கிழிச்சிட்டாரு. இந்த கிழிக்கிறாளே எந்த ஒரு காரணம் இருப்பான்னு சொல்லிட்டு டயலாக மாற்றி போடலாம் போல. அதுக்கப்புறம் பார்த்தா நீ பணம் கொடுக்கணும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டாரு.